பாருங்க பசங்களா, ஆட்டுக்கு பிள்ளை இருக்க வந்தோம் பசங்களா. பருப்பு மேலே வந்தோம். சரி இப்படியே கொல்லியால இறங்கி குறுக்க போகணும் வந்தோம் பசங்களா. ஏதோ மெரிச்சுட பார்த்தோம் பசங்களா. ஆக்காட்டி முட்டை பசங்களா, 3 முட்டை விட்டுருக்கு பசங்களா. பாவம் பசங்களா, அதை மெரிச்சிருந்தாக்கா. அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் பசங்களா. நான் அதை பில்லு கூட இறங்க போகல பசங்களா. எப்படி இந்த முட்டையை நீங்க பாத்தீங்க? நான் நடந்த குறுக்க வந்தேன் தம்பி. ஆட்டுக்கு பிள்ளை இருக்க போகணும்னு பார்த்தோன்னா இப்படி கீழே அடி வச்சிட பார்த்தேன் தம்பி. பார்த்தோம்னா என்னடி இது ஆகாட்டி முட்டையா இருக்குதுன்னு அப்படியே உட்காந்துட்டேன் பசங்களா. அதை பார்த்துக்கிட்டேன். அது பிள்ளை இருக்க விடும் போகல பசங்களா. நான் அது அம்மா அழகா இருக்கு பாருங்க பசங்களா. அது தொடக்கூடாது பசங்களா. மெரிச்சிருந்தா ராவிக்கு வந்து பார்த்துட்டு நம்ம முட்டையா காணாம யாரோ தூக்கிட்டு போட்டாங்களேன்னு அது மட்டும் கத்தும் பசங்களா. வாழ்வான்னு சூப்பரா இருக்கா முட்டை? சூப்பரா இருக்கும் பசங்களா. இதான் ஆகாட்டி முட்டை. 4 முட்டை விடும். 4 முட்டை இருக்கும் பசங்களா. ஒண்ணு காணோம், 3 தான் விட்டுருக்காது. இல்ல இப்ப வந்து 3 விடும். ஆமா, அப்புறம் நாளைக்கு விடும் பசங்களா. ஒரு நாள் சென்று தான் ஒரு நாள் சென்று தான் கோழி முட்டை விடுற மாதிரி விடும் பசங்களா. அது மொத்தமே 4 முட்டை தான் விடும். 4 முட்டை தான் விடும். அது மொத்தமா அது 4 முட்டை தான் விடும் பசங்களா. ஆகாட்டி முட்டை பசங்களா. இந்த கொல்லைவெளியில எப்படி வந்து கட்டி இருக்குன்னு தெரியல. அது பொழுதுக்கும் மேயும் பசங்களா. ராவிக்கு வந்து அது அடைய அவங்க வந்துடும். இந்த ஆக்காட்டிய பத்தி ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? எனக்கு தெரியாது தம்பி. அந்த பாட்டு தெரியாது உங்களுக்கு? தெரியாது தம்பி. ஆக்காட்டி ஆக்காட்டி எங்க எங்க முட்டை இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு, 3 குஞ்சுல மூத்த குஞ்சு கரை தேடி 3 மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சு கரை தேடி 4 மலை சுத்தி வந்தேன், இலைய குஞ்சு கரை தேடி போகையில அந்த காணா குறைச்சி மகன் கண்டிருந்து கண்ணி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டுக்கு. இந்த தெரியல தம்பி. இன்னொரு நாளைக்கு எனக்கு சொல்லி விடுங்க தம்பி நல்லா. சரி, கண்டிப்பா சொல்றேன். சொல்லி விடுங்க. பாட்டு நான் உங்கள்ட்ட இப்ப பாடி காட்டுறேன்னா, இந்த முட்டைய பார்த்தோன்னே நீங்க சொன்னீங்கல்ல ஆக்காட்டி முட்டை, ஆக்காட்டிய பத்தி ஒரு பாட்டே இருக்கு, குறிய பத்தி. அதனாலதான் இப்ப வந்து நாங்க இந்த பாட்டை உங்க வந்து பாடினேன். எனக்கு தெரியல அந்த பாட்டு. இதான் உங்களுக்கு சொல்லலையா? நீங்க வந்து ஒரு நாளைக்கு என்கிட்ட சொல்லி விடுங்க தம்பி. பிள்ளை இருக்கு, வரப்புல இருப்பீங்களா பிள்ளையா? வரப்புலயும் இருக்கும், கொல்லிலும் எல்லாம். இந்த மழை பெஞ்சதுல தம்பி, அதான் இப்படி நவ இருக்குதெல்லாம் அறுவாளால அறுக்க முடியாது தம்பி. கை கூட எட்டாது. அங்க பருத்தி கொல்ல இருக்கு. இப்ப வந்து மிச்ச குருவிலாம் மரத்துல கூண்டு கட்டி முட்டை ஓடும். இது மட்டும் ஏன் அந்த கொல்லையில கூண்டு? இது வந்து அது மரத்துல கூண்டு கட்டாது தம்பி. அது கொல்ல வெளில தண்ணி கண்ட இடத்துல மேயும். மேய்ஞ்சிட்டு இந்த மாதிரி காஞ்ச கொல்லில தான் அது வந்து அலைஞ்சி சிரிச்சு முட்டை விடும். ஆமா, ராத்திரில பாம்பை கண்டாலும் கீரி புள்ள வந்தாலும் பார்த்துட்டு வாழ்வாழ்னு கத்தும் அது பாட்டுக்கு. அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ ஆகாட்டி நேரத்துல முட்டை விட்டுருக்கு, அதாவது வந்து அங்க கத்துது பாம்பு கீரி புள்ளியா போகுது. இன்னும் நாங்க நினைச்சிட்டு இருப்போம் தம்பி ஒரு நாளைக்கு. ஆமா, இந்த ஆகாட்டி முட்டையை பார்த்துட்டு இந்த ஆகாட்டி முட்டையை பார்த்துட்டு அதை பார்த்து தம்பி அம்மா அழகா இருக்குன்னு. ஆடு மேய்க்க போவோம் தம்பி. ஆடு மேய்க்க போவோம். சாணி ராட்டி எல்லாம் பொறுக்க போறோம் பாரு தம்பி. இப்ப இந்த மாதிரி முட்டை விட்டு வச்சுட்டு ஆகாட்டி நம்மள முட்டையை தான் எடுக்க வராங்கன்னு சுத்தி சுத்தி வளைச்சு அது என்னமா கத்துனாக்கா சுத்தி எரிய முட்டை விட்டான். சக்காலத்தி மக்களுக்கு கொல்ல விட்டான். இன்னும் கத்திட்டு ஓடும் பசங்க தம்பி. ஆகாட்டி தலைய சுத்தி வந்து தள்ள அடிக்கும் தம்பி. இப்ப தண்ணி எங்க கொல்ல வெளில இருக்கோ அங்கதான் தம்பி அது மையம். அந்த ஆகாட்டி குருவி அப்படியே கழுத்துல செவப்பா இருக்கும், தலையில அப்படியே கராப்பு மாரி. அது வந்து விட்டாலும் அவன் காக்கும், இல்ல அதோட இருந்தாலும் இருந்ததுதான். சரி, நீங்க இது பண்ணாதீங்க. அது வந்து முட்டை விட்டு அது குஞ்சு போயிட்டு நீங்க அது ஒண்ணும் பண்ணாதீங்க தம்பி. உங்க ஊர்ல இந்த மாதிரி ஆகாட்டி முட்டை இருந்ததுன்னா நடந்து போகும்போது பாத்துட்டீங்கன்னா மெரிச்சிடாதீங்க தம்பி. பாவம் தம்பி, அது பாத்திரமா பாத்து போங்க தம்பி. அது மெரிச்சு இட்டு போடாதீங்க, பாவம் தம்பி. அது நாங்க போயிட்டு வரோம் தம்பி. பிள்ளைதான் தம்பி அறக்க போறேன்.